தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி வெறும் முதியோர்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொண்டு வந்து அந்த பொருட்களை வீடு தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அந்த உன்னத திட்டத்தை அட்லீஸ்ட் இப்பதான் எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, போதை விற்பனை. தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழ்நாடு மாறினது மட்டும்தான். 2026 தேமுதிகவுக்கான 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையிலிருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கெங்கவல்லி தொகுதியை மீண்டும் தேமுதிக வென்றெடுத்து முரசு வென்றது என்ற சரித்திரத்தை கொடுத்து தொகுதி மக்களை எல்லா விதத்திலும் நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்று உங்களுக்கு வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே நான் தருகிறேன். நேத்தெல்லாம் மேட்டூர் கிட்ட தான் பேசிட்டு வரேன். மேட்டூர் டேம்ல அவ்வளவு தண்ணி இருக்கு. ஆனா மேட்டூரை சுத்தி இருக்கின்ற கொளத்தூர், மேச்சேரி, மேட்டூர்ல தண்ணி இல்ல. விவசாயத்துக்கும் தண்ணி இல்ல, குடிக்கவும் தண்ணி இல்ல. இப்படி இருந்தா என்ன? இது சிஸ்டமே இங்க ராங்கா இருக்கு. மேட்டூர் டேம் இருக்கு, பட் மக்களுக்கு தண்ணி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, போதை விற்பனை. தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழ்நாடு மாறினது மட்டும்தான் ஒரு சரித்திரமா இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும். அப்பதான் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும். இன்னைக்கு கேப்டன் என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தாரு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அந்த திட்டத்தை டெல்லியில கெஜ்ரிவால் அவர்களும், அதே போல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும், நார்த் இந்தியால ஒரு முதலமைச்சரும் அதை செயல்படுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி வெறும் முதியோர்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொண்டு வந்து அந்த பொருட்களை வீடு தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அந்த உன்னத திட்டத்தை அட்லீஸ்ட் இப்பதான் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கான துவக்கம் தான் இது. வெறும் வயசானவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. அதாலும் கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அதனால நான் சொல்றேன், அந்த தாயுமானவர் என்பது கேப்டன் போட்ட பிள்ளையார் சொல்லி. இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுக்க எல்லா ரேஷன் கடையிலும் கிடைக்கணும் தான் நான் சொல்றேன்.